இந்த படம் கதையை வந்து ராஜமௌலி சார் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே ஆன மாதிரி எனக்கும் வந்து அந்த மயிர் கூச்சி இருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்ல அவர் ஏன்னா அவர் இது முதல் படம் கிடையாது. இதுக்கு முன்னால் சிம்ஹாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், சைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன யோசிப்பார், அவர் என்னன்னு தெரியும். பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கேன்வஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மகாபாரதம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் சொன்னார், பிங்கள தேவன்ற கேரக்டர். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த மாதிரி சரித்திர படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்தவன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பிங்களத்தேவன் அந்த கேரக்டர் சொல்லும்போது அப்போவே மைண்டில் வந்து நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலான்னு. அண்டு ஒரு விதத்தில் பார்த்தா அந்த கதை முன்னகரத்தே அந்த கதாபாத்திரத்தை வச்சு தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால்தான் இந்த கதையை ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னை மையப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ராணா தான் உண்மையாகவே இந்த படத்தினுடைய எதிர்நாயகன். அவனை முடிக்க வரத்து நான் பின்னால் இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர்.